guys, welcome to my channel. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பிஆர் ரேங்கட் புஷிங் எப்படி தான் பார்க்க போகிறோம். புஷிங்கில் ரஷ்ஷும் உண்டு இதில். ஓகே, நம்ம எலக்ட் மாஸ்டர் ஃபைனலாக அடித்தாச்சு கைஸ். சரியாக இருக்கும் மாசா. அதுல கூலாக பெப்சி குடிச்சிட்டு இருக்காப்புல. எத்தனை ஸ்டார் லிமிட்னு காட்டவே இல்லை, அதனால அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பிஆர் தான் ஹீரோய்க்கு போனோம், அதனால கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் டைம்லேயும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். ஸ்கைலர் விட்டா வித்தியாசமாக போகும் போல இருக்கு, விட்டு பார்ப்போம். ஆமாம், சூப்பராக போய் கேவலமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன காட்டிட்டு போங்க, இங்கே போணுச்சு எங்கே போனச்சு அதில் ஒரு வெஸ்ட் பண்ணிட்டேன். கவர பேக்கை வேறு ஆக்டிவேட்டில் வச்சுருந்தேன். முக்கால்வாசி பேக்கை ஆக்டிவேட்டில் வைக்க மாட்டேன், எப்பயாச்சும் தான் வைப்பேன். வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் ரெண்டரை இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் ஆனில் இருக்குது. எனிமி கிட்ட கொண்டோன்னா ரெண்டராகும், அது ஆனில் இருக்குது. ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே இருக்குது. எனிமி ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆனில் இருக்குது. அதை ஆஃப் பண்ண முடியல. அதனால எனிமி கிட்ட வந்தோன்னா கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கும். அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க, ஏன்னா வீடியோ வேறு லோட் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால நான் வச்சுருக்காங்கன்னா 5G ஃபோன் தான். எல்லா ஃபோன்லையுமே ஓரளவு அந்த லேக்னஸ் இருக்கும். அதனால் வேறு தான் நான் இது டேபோடு ரொம்பவே தேவை. ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஒரு லேக் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த இதில் மட்டும் கொஞ்சம் எனிமி கிட்ட வந்தால் மட்டும் கொஞ்சம் ஓரளவு லேக் அடிக்கும், அது சரியாயிடும். ஐயோ, பேசிக்கிட்டே எங்கேயோ இறங்கிட்டேனே, ரோட்டில் இறங்கிட்டேன். வண்டிக்காரும் இருக்காது, என்ன பண்ண போகிறேன். இந்த ரோட்டில் நட்டு ரோட்டில் இறங்கி ஓட போகணும். நம்மளுக்காக ஒரு ஆட்டோ இருக்குது, இறங்கிடமாப்ல. இதை எடுத்து தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே நான் எப்படி ஏறுறது? அப்பாடி ஏறுற மாதிரியே வச்சிங்க. இப்போ ஜாலியாக போக வேண்டியதான். நம்ம ஆட்டோ உடச்சிருக்கு, வேறு ஏதாவது ரேஸ் மாதிரி கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஆட்டோக்காரன் பேசக்காரன் மீசக்காரன் ஓட்டக்காரன் லில் சரி ஆறு அடிக்குது. சரி, இங்கே ஒரு குட்டியாக லூட் அடிச்சு போயிடலாம். அப்புறம் எனிமி சும்மா ஜாலியாக நம்ம ரோட்டில் போய்ட்டு இருந்தோம்னு வச்சுக்க, கப்புன்னு அடிச்சு படுக்க போட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவான். அதனால் நம்மள்ட்ட லேம்போ பண்ணி கிடச்சோன்னா பறக்கலாம், சும்மா எனிமையெல்லாம் அடிக்க முடியாது. உங்கள் ஒருத்தன் தற்கொலை மாரி ஓடி வந்துக்கிட்டு இருக்கேனா? எனிமே இல்லையா அது? சாரி கேஸ், தற்கொலைன்னு சொல்லிட்டேன். சரி, ஆட்டோக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க கைஸ். க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டுருவான், பாட்டு போட்டே போவோம். பாட்டெலாம் காதில் உள்ளது வேணாம். இங்கே கொஞ்ச நாளே 1/2 மணி நேரம் கைஸ், இங்கே 1/2 மணி நேரம் போகிற எல்லா இடத்துலையும் 1/2 மணி நேரம். இப்பே கட்டி கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? வேஸ்ட்டாக எனக்கு சிப்பு கொடுக்குறீங்கடா, பைக் பண்ணல. உண்மையிலே லூட் அடிச்சுக்கணும் கைஸ். இப்போ நம்ம காரில் போகிறதுனால எப்போனாலும் சாவோம், கேரண்டி கிடையாது. அதனால் அடுத்த மேட்ச் நான் உண்மையிலே நல்லா விளையாடுறேன். இந்த மேட்ச்சை நல்லா விளையாடுவேன். நம்ம காரில் போகிறதுனால சொல்கிறேன், இது ஃபுல்லாக நம்ம இந்த ரவுண்டு, இந்த மேட்ச்சு கார் ரவுண்டு தான் இருக்கும். பொயா அடிச்சிட்டோன்னா லக்கு தான். பொயா அடிக்கவனை விட்டானே கரப்புற தான் போனோம். டீயில் பார்ப்போம் நம்ம பென்டனு. இப்போ நம்ம கையில் எம்டனும் மேட்ச் பண்ணியிருக்கேன். எம்டனே எடுத்தாச்சு, என்ன வேணால் பரவாயில்லன்னு எம்டன் எடுத்துருக்கேன். சில கண்ணை விட்டுட்டு நான் லைவ் போட்டுட்டு இருந்தா கூட உங்கள்கிட்ட கேட்கலாம், நான் எம்டன் எடுத்துக்கலாமா இல்லை சில்லுன்னா. நான் அதையும் கேட்க முடியாது, நான் என்ன பண்ணுறது. சில்லு கண்ணு 2 தாட்டி கிடச்சிட்டு, ஆனால் நான் எடுக்கலை. ஓகே, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். ஆனால் ஆட்டோவை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு இங்கே ஓடிட்டு இருக்கேன்.
ஆட்டோக்காரன் அலைய வேண்டியதான். ஆட்டோட டயர் உடஞ்சிருக்க மாதிரி இருக்கு. பாருங்களா கைஸ், இதெல்லாம் ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, நல்லா பாருங்க, ஆட்டோட டயர் உடஞ்சிருக்க மாதிரியே இருக்கும். இதை பாருங்க, இதை விட்டே எல்லாம் இருக்கு பாருங்க. யாரா நீங்களாம் சரியான பக்கு பசங்களா இருக்கீங்க. இன்னும் முன்னையானதான் இங்கே ஒரு பயப்புள்ள வந்து உள்ள ஜாலியாக லூட்டு அடிக்கிறதுக்காக திறந்துட்டு இருக்குது. திறக்கிறதுக்குள்ள போய் கோழி முடியும். பயந்தாங்குழி ஓடிட்டோ. ஏமானா திறந்துக்கிட்டு இருந்தான். எவனா திறந்துக்கிட்டு இருந்தான் காணும். இப்பதான் கைஸ் எனக்கு காட்டுச்சு, பார்த்தா காணும். பயந்தாங்குழி ஏன்டா எஸ்கேப் ஆகுன? உன்னை அடிச்சு சிப்பு கிடைக்குன்னு பார்த்தா சிப்பு கிடைக்கல. சி உடச்சி போனா போதுன்னு விட்டுட்டு போகிறேன். கண்டிப்பாக நான் லூட் அடிக்க வருவான். எவனுமே நம்ம கையில் இப்போ சிக்கவே இல்லையே. லாஸ்ட்டு சொன்னே அழியுவோம். சி அலைவோம். வேற ஒன்றிக்க வேண்டியதான். நீங்கள் இன்னும் ஆட்டோவில் போட தான் ரிஸ்க்குன்னு தோணுது. வண்டி எடுத்துட்டு பாருங்க. வண்டி அதுக்கு மேலே இருக்கணும். இப்போ பாருங்க, ஐயோ வண்டியோட ஸ்பீடு. ஆஹா எனிமே வரணும். லைட்டாக என்ட்ரு ஆகுது, வரல. ஜாலியாக போயிட்டுருக்கோம். நான் வேறு கொஞ்சம் ஸ்பீக்கரை அடைச்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறேன், அதனால் வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரில. ஸ்பீடாக போகுது போய். இங்கே இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கு. இப்போ எல்லா புறா பயலும் லாஸ்ட் ஜோனில் இருக்கு. அச்சோ ஐயோ, கோழியை முடிக்க பார்க்குறான். வண்டி அடி கிளம்பி. ஐயோ ஐயோ நீ காப்பாத்து, அடிக்காதா. எப்போ அடி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டேன். ஐயோ சாமியா காவத்தியா. ஐயோ ஐயோ, இந்த காலில் இருக்கணும்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். இல்லை ஜோனை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இதுலேயே நான் ஒரு பூரா பயசு சுத்தம். இன்னும் ஒரு பயப்பில் கூட காணும். ரெண்டாவது கொள்ளலான்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல பயணம். நம்ம பயணம் இந்த காரை வந்து சுற்றி கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறேன். வேறு கார் எடுத்துருக்கோங்க. அது ஆபத்தில் விட்டுற போகுது. இந்த கார் தான் ஃபுல்லாக இருக்கு. பறக்குது. ஐயோ ஜோன் வந்துருச்சு. என்ன ஜோன் வேகமாக வருது. ஏய் காரோட வேகமாக வருது. ஓடிட்டோம். அவனோட ஏய் சேசிங்கடா. அஜினது வில்லு அஜினது சொல்லு இவனது வில்லு பொய்க்காது. டாய் வாடா மாப்பிள்ள. பாருங்க சேசிங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக போகிறான். போயிட்டான், மறந்துட்டான்.
மேலே கேட்குற மாதிரி இருக்கு. எங்கே போனா? நாளையே காணும். அடிக்காதராடே. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? எப்படியாச்சும் இந்த பாலத்தில் ஏறி எச்சாட்டு போடு. ஒரு கிலோ அடிச்சாச்சு. ஓடா ஓடுறா ஓடுறா ஓடுறா. போகிற வழியில் ஒரு கிலோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் சர சொன்னேன். அப்படியே ஆஹா மாப்பிள்ள மாட்டிக்கிச்சு. ஓடு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். நானே அப்படி அடிக்கிறேன். எட்டு பேரும் வந்துட்டோம். கண்டிப்பாக ப்ளஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணலாம். ரெண்டு கிலோ அடிச்சுட்டேன். ஏ கிலோ அடிச்சு எடுத்துக்கலாம். அங்கே பாருங்க. ஏய் பயமா இருக்கு. சரியா இருக்கு கார் ஸ்கின். சத்தம் போடுறாங்க. ஓஹோ அந்த நடக்குதா? ஏய் காரு ஓடு. அடிக்காத. ஒயாடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. திருமணமும் பயமா இருக்கு. இவ்வளோ டேமேஜ் வந்து சாவலை பார்த்தீங்களா அவன்? சே இவ்வளோ கிட்டக்க போய் செத்துட்டேன். பரவாயில்ல. ப்ளஸ்ஸு இன்னும் கொஞ்சம் தான். நான் லாஸ்ட் மேட்ச்சு. இதுக்குள்ளே நம்ம டைமண்ட் 4க்கு போயிடணும். கொடுக்குறதுங்க அப்புறம் வச்சிங்களா படி 100. சீக்கிரம் போடாதே.
ஐயோ ஐயோ பேக் ஆக்டிவேட்டில் வைக்கக்கூடாது நினச்சா வச்சுட்டேன். வா அந்த பேக் நீ வச்சிருக்கியாடா? எல்லாருமே பேக் ஆக்டிவேட்டில் வச்சுருக்காங்களா? இல்லை நான் வச்சுருக்கனால காட்டுதான் தெரியல. இந்த பேக்லாம் எப்படி கொடுத்தான்? வச்சு வேணான்னு பார்ப்போம். இல்ல வேணாம் ஃப்ரிட்ஜ்லயே இருக்கும். ப்ராமிஸ். பாருங்க செனிமிய அங்க அவர் ஐயா. ஆஹா ஜோலி முடிஞ்சிருமா? யாரா நீ? அடிச்சிட்டான்டா. வந்துருவேன். ஒரு கில் அடிச்சு விட்டு வந்தேன். சாப்பிட ஒரு கில் அடிச்சு விட்டு வந்தாச்சு. அப்பாடி அடிக்காதா? இப்போ நானே வந்தேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? நீ சாப்பிட ஏறி குச்சி ஓடிக்கிரு. ஆஹா சாவ போறேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? நானே பரவாயில்ல வரேன். போடா வைத்தியக்கார போயிடலா. வந்தா பொறுக்காது போட்டு வெளிச்சு அடிக்கணும் அவங்களுக்கு. இப்போ ஓடுறா ஓடுறா. பணம் வந்திருக்கேன் அதுக்குள்ளே பொறிக்கணுமா ஒன்று வயலுக்கு? ஏண்டா என்னை மொத்தம் எப்படி தெரியுது உங்களுக்குமா? இன்னொருத்த நம்ம சோழியை முடிக்கிறதுக்காக இறங்கிட்டாங்க. ஓ பயப்பட அங்கே இருக்கியா? வரேன் வரேன். நீ முடிக்கிறதுக்கு நான் வரேன்டா. தம்பி எவ்வளோ குஷியாக ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரூட் எடுக்கிறியா சாரு? அவ்வளோ வாங்கடா. எப்படி என்னோட டிஸ்டு அவன் பயப்பட சும்மா சாரிடுப்பான் பயத்தில் வந்துட்டு இருக்குது. எதுக்கு நம்ம எக்ஸ்எம்பி எடுக்கக்கூடாது? எடுத்துருவான். லான்ச்சருக்கு வேறு எடுக்கணுமா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாச்சும் புஷ் பண்ணிடணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே. கடைசியாக பொய்யா அடிக்கிற வரைக்கும் போயிட்டு செத்தம் வந்தான். ஏன்னா இப்படி பண்ணுறானுங்களோ அடிக்கவே விட மாட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் செத்துட்டேன். எப்படி அடித்தா பண்ணீங்களா பின்னாடி வந்து? பாருங்க சொல்லி ஆயமெல்லாம் அந்த சைட்லேருந்து போய்க்கிறான். நான் சொல்கிறேன்னா முட்டியாதுலாம் கிடையாது. நம்ம நினச்சா நம்ம போயிடலாம். அதுக்கு ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும். நான் வண்டியை பார்த்தாலே ஒரு குஷி ஆகிடுவேன். இதை பாருங்க 1 2 வண்டி. ஏன்னா எங்கள் வண்டியில் சுற்றுறது பிடிக்கும். ஆனால் அதில் ஒரு ஆபத்து.
நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாம், கேரண்டி கிடையாது. இந்த டயரில் வந்து நெருப்பு எரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் எரிய மாட்டேங்குது. ஹை கிராஃபிக்ஸில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹை கிராஃபிக்ஸ் அடிக்கல, நான் ஒரு நார்மல் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் வச்சுருக்கேன். காசுலாம் ஏன்டா எடுக்க முடியீங்களாடா அப்படின்னு கேட்பீங்க. எடுக்க முடியாதா? ஆனால் காசு வந்து எனக்கு அவ்வளோக்கா வந்து தேவைப்படாது. சிங்கிள் பிளேயராக இருந்தால் தேவைப்படாது. தேவைப்படும் வாங்கிறதுக்கு. அதனால எனக்கு பிடிக்காது. தேவைப்பட்டா நான் எடுப்பேன். ஆனால் குப்போண்டி இருக்குது, குப்போண்டி எடுக்கட்டுமா? நான் பாருங்கள், சாதா ஃப்ரீயிலே பேன் கிடைக்கிது. வேஸ்ட்டாக பேனை வேஸ்ட் ஆக்கிட்டேனே. இல்லை, என்னடா அங்கே பொறிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே பொறிச்சிட்டு சாவுங்கடா. எப்படியாச்சும் நான் பைய அடிக்கணும். டாப் 10 வரணும். அப்போ தான் நல்லா ஏறும் பையக்குள்ளே. வருது எங்கேருந்து எங்கே சொல்லுவானே தெரியாது. குளோவில் வர எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், தனியாக தானே ஓடிட்டு இருக்கேன். அப்படியே நைஸாக சொல்ல மாட்டாங்க. ஓடிட்டேன். அப்படியோ முடிச்சிட்டேன். அப்படியே குளோ போட்டு என்கிட்ட ரூட் எல்லாத்தையும் உரிவான். அழப்பாவியே, ஒன்றுமே சொல்லியாடா. அதான் ஒரு கிலோ அடிச்சா அந்த இடத்த விட்டு எக்ஸப்ட் ஆயிடணும். ஓட எஸ்கேப் ஆயிடணும். இல்லைன்னா நம்மளை பொறுத்து சொல்லிடுவோம். கரெக்டா திறந்துருக்கீங்க. நானும் வரேன். ஃபைட்டு போயிருக்கு போலையே. எப்பயுமே இங்கே பெட்டி கிடக்கு நான் பார்த்த வரைக்கும். அப்பாடி, எனக்கு தேவைப்பட்டது கிடச்சிருச்சு. அதான் இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டியதான். பேக் ஃபுல்லாக எங்கே ஊரு பொண்ணு குட்டி ஓடிட்டு இருக்குது. மாப்பிள்ள போட்டான். போடு. சரி பரவாயில்ல, எப்படி பட்டி எடுத்தாச்சு. எப்பா நைஸாப்பில் போய் முடிச்சு விட்டாச்சு. அந்தாரம் முடிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு காண மாட்டேன். 4 கிலோ அடிச்சாச்சு வெற்றிகரமா. கண்டிப்பாக ப்ளஸ் ஆகும். இன்னும் டாப் 10க்கு வர இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாச்சும் போயிடணும். அதுதான் ஜோன் கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு இருக்கு. எல்லா பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க, ஜோனுக்கு வெளியே சுற்றுவாங்க. இன்னும் ஜோனுக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. ஜோனுக்கு வெளியே சுற்றுங்க. ஒரு டாப் 10க்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் செத்தா கூட பரவாயில்ல. சில ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருப்பீங்க, அவங்க வந்து டாப் 10க்கு போயிட்டும் வந்து அடிக்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் வந்து கன்ஃபார்மாக ஜெயிச்சிருங்க, விட்டுறாதுங்க. எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே தான் ப்ரோ பிளேயர்ஸ். அதனால் நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் ஜோனுக்கு வந்து இதுக்கு வெளியே கொஞ்சம் சுற்றுங்க இந்தமாரி இதுலேயே. அப்போ தான் ஓரளவாச்சும் அப்படியே பாருங்க 13 குறைச்சிட்டானுங்களா. இப்படியே ஒரு டாப் 10க்குள்ளே எப்படியாச்சும் உருண்டு பறந்து வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் உருண்டு பறந்து டெய்லியும் இந்தமாரியே தான் விளாண்டுருப்போம். சில டைம் தான் டவர் இருந்துச்சுன்னா டவர் மேலே ஏறிடுவேன். இந்த ட்ரோன் வந்துச்சா ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம ஜோலி மட்டும் முடிஞ்சிச்சு. ட்ரோன் நம்மளை காட்டி கொடுத்தோம், அதுதான் பிரச்சனை. ஏன்டா இந்த ட்ரோனை ஓடுறீங்க?
எனிமே சில டைம் இப்படி ஓடி வரும், உங்களுக்கு நல்லா கில்லும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஐடியா. ஜோனுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இப்படி வந்துட்டு அங்கே வருங்க மாஸ்டர் ஜிப்பா மாப்பிள்ளை அப்படியே தூக்கிட்டு நிற்கிறான். கண்டிப்பாக எனிமி இருப்பானோ இப்படின்னு எல்லாமே ஸ்கின் வச்சு விட்ருவான். ஆஹா ஸ்கின் வச்சு விட்டனே. சார் ஸ்கின் வச்சுட்டு ஓடி வந்துடலாம். எனிமி இருக்கிற ஓடுறான் இல்லையா? அவ்வளோதான் பாருங்கள், மேலே டாப் 10க்குள்ளே கரெக்டாக வந்தாச்சா நான் சொன்ன மாதிரியே. அதே ஃபாலோ தான். அதை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு முடிஞ்சிச்சு அவ்வளோதான். எப்படியாவது டாப் 10க்குள்ளே வந்தீங்கன்னா சர்ன்னு ஏறோப்புல மாப்பிள்ள. இது வச்சுக்கலாமா இது வச்சுக்கலாமா? பேனு தான் அடிதாங்கி நம்ம மாப்பிள்ள. அப்படியே இங்கே கொஞ்ச நாள் அங்கே பாருங்கள் நம்ம பேரை எப்படிலாம் புஷ் பண்ணுறானுங்க பாருங்கள். அங்கே இந்த மாதிரிலாம் புஷ் பண்ணுவோம், எப்படிலாம் இந்த மாதிரி புஷ் பண்ணுற வேலைலாம் இருக்கானுங்க பாருங்கள். நம்மளும் அப்படி இந்த வீட்டுக்கு மேலே அப்படியே ஓரத்தில் உட்காந்துருங்க. எவனா வந்துடுவான் பயமாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு லேண்ட்மைன் வச்சு விட்டு அப்படியே ஓரமாக அப்படின்னு பயப்படிங்க ஒன்று பயப்பட உட்காந்துச்சு காணும். இந்த வீடியோ லென்த்தாக தான் போவோம் கைஸ், என்ன பண்ணுறது. ஃபைனல் ஃபைட்டு 5குள்ளேயே வந்தாச்சு, டாப் 5 கூட வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் புஷ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ரேங்க் ஏறும். எப்படியாச்சும் நான் போயிடணும் அந்த டைமண்ட் 4க்கு. ஐயோ பின்னாடியே இருக்கான் போலயே. டெஸ்ட் உடஞ்சிருவாரு. ஓடிட்டான் உள்ள. ஐயோ எனிமி உள்ள வர உள்ள வர. அங்கே பாருங்க. ஐயோ எவ்வளோ கூட என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆகலாமா? என்னோட இதெல்லாம் இப்படி கொடுத்து விட்டுச்சு. இன்னும் அலைவ் கொஞ்சம் தான் இருக்கு. எப்படி அது மேலாம் போனீங்கடா? இங்கேருந்து உள்ளாமா விட்டா அங்கே போய் அடிக்குமா? போய் அடிச்சிட்டு கேஸ். ஒரே ஒருத்தன் தான். சரி டேமேஜ். டேமேஜ் ஓரம் வாங்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டேன், ப்ளாக் வரல. அதான் என்கிட்ட வரணும், ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃபைனலி போயிட்டாச்சு. சுத்தாலும் போயிடும் வந்துடலாம்.
சே ஃபைனல் வரைக்கும் போய் சேர்த்துட்டேன். சே ரொம்ப கடுப்பாகுது கைஸ். இதெல்லாம் கொடுப்பீங்கடா. செத்துறேன்டா கடைசி வரைக்கும் போய் செத்துட்டாங்க. சே என்னன்னு தெரியல, தெரிஞ்சேன்னா கம்மன் பண்ணுங்க. சே ரொம்ப பாம்பிட்டேன், எழுத்து குறைச்சிட்டான். பாய் பாய், டேக் கேர்.